இந்த மதிய அமர்வுடைய ஆரம்ப ஒரு நிகழ்ச்சியாக மௌலவி செல்வம் உமரி ஃபைசி ஹாஃபிஸ் அவங்க இந்த தமிழ் உலகத்துக்காக எளிய தஜ்வீத் என்கின்ற ஒரு அழகான புத்தகத்தை அவங்க தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. அதனுடைய சிறப்பை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் ஷேக் ஒய்ஸ் உமரி அவங்க சில 2 நிமிடங்கள் பேசிவிட்டு ஷேக் முபாரக் மதனி அவங்க இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்கிறாங்க. ஷேக் ஒய்ஸ் உமரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபியினா முஹம்மத் وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله عز وجل الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், எவர்களுக்கு நாம் இந்த வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அந்த வேதத்தை ஓத வேண்டிய திலாவத் செய்ய வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள். எனவே குர்ஆனுடைய திலாவத்தில் உச்சரிப்பு என்பது மஹ்ரஜ் என்று சொல்வோம். அந்த உச்சரிப்பு மஹ்ரஜ் என்பது மிக மிக அவசியம். உச்சரிப்பு என்கிற மஹ்ரஜ் அல்லாமல் இன்னும் சில அவசியமான விஷயங்கள் உண்டு. அதில் நாம் தவறு செய்து விட்டோம், பிழை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் மாறிப்போக வாய்ப்புகள் உண்டு. நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தாமல் சேர்த்து ஓதிவிடுவது போன்ற விஷயங்கள். சில விஷயங்கள் உண்டு, அதில் தவறு செய்துவிட்டால், பிழையாக ஓதிவிட்டால் பெரிய அர்த்தங்கள் மாறுவது போன்ற விஷயங்கள் அங்கு வராது. அப்படிப்பட்ட விஷயங்களை குர்ஆனை அழகுபடுத்தி ஓதுவதற்கு தேவையான தஜ்வீத் சட்டங்கள் என்று நாம் சொல்வோம். எனவே என்னிடத்தில் இப்போது ஒரு புத்தகம் உண்டு, எளிய தஜ்வீத் என்கிற பெயரில். இதை அருமை சகோதரர் ஹாஃபிஸ் முகமது செல்வம் உமரி ஃபைசி அவர்கள் தொகுத்திருக்கிறார். இதில் குர்ஆன் திலாவத் விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய பெரிய பிழைகள், தவறுகள், லேசான தவறுகள் என்று 2 பகுதியாக பிரித்து அந்த சட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதை வாங்கி படியுங்கள். குறிப்பாக ஒரு ஹாஃபிஸ், ஒரு இமாம், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் யாராவது இருந்தால் அவர்களிடம் பயிற்சி எடுப்பதன் மூலமாக பிராக்டிக்கலாக இந்த சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க விரும்பும் சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் வெளியே அந்த புத்தகம் அவைலபிளாக உண்டு, தாராளமாக அதை வாங்கி படிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரருடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.